ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சபலா ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம். சபலா ஏகாதசி விரத மகாத்மியத்தை பிறர் சொல்லி கேட்பதாலும் அல்லது படிப்பதாலும் ராஜசூய யாகம் செய்த பலன் கிட்டும். இந்த ஏகாதசி மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் அல்லது ஜனவரி தேய்பிறையில் தோன்றுகிறது. இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. மகாராஜா யுதிஷ்டிரர் கேட்டார், ஓ கிருஷ்ணா, இந்த தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதனை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை எனக்கு விவரமாக கூறுங்கள். அர்ஜுனனின் வேண்டுகோளை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், பார்த்தா, நீ என் மீது கொண்டுள்ள பக்திபூர்வமான நட்பின் காரணமாக உன் கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிக்கின்றேன். இப்பொழுது நான் கூறப்போகும் ஏகாதசி விரத மகாத்மியத்தை கவனமாக கேளென்றார். ஹே அர்ஜுனா, இந்த ஏகாதசி விரதம் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கும் மிகவும் பிரீத்தியானது. ஆதலால் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை எளிதில் அடையலாம். இந்த ஏகாதசி சபலா ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றது. அன்று வழிபட வேண்டிய தெய்வம் பிரபு ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே அன்று ஸ்ரீமன் நாராயணனுக்கு விதிமுறைகளின்படி பூஜை புனஸ்காரம் செய்து ஆராதிக்க வேண்டும். ஹே அர்ஜுனா, எப்படி நாகங்களில் ஆதிசேஷனும், பறவைகளில் கருடனும், கிரகங்களில் சூரிய சந்திரர்களும், யாகங்களில் அஸ்வமேத யாகமும், தெய்வங்களில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மேன்மையானதாகவும் உன்னதமானதாகவும் கருதப்படுகின்றதோ, அதே போல விரதங்களில் ஏகாதசி விரதம் மிகவும் சிரேஷ்டமானதாக கருதப்படுகின்றது. ஹே பாண்டுநந்தனா, ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானவர்களாகவும் ஆகிறார்கள். இந்த ஏகாதசி நாளன்று எலுமிச்சை, தேங்காய் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பூஜை செய்ய வேண்டும். சபலா ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து விதிமுறைப்படி விரதத்தை அனுஷ்டிப்பதால் கிட்டும் புண்ணியமானது 5000 ஆண்டுகள் தவம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானதாகும். ஹே அர்ஜுனா, இப்பொழுது இந்த ஏகாதசியின் விரதக்கதையை கவனத்துடன் கேள். வெகு நாட்களுக்கு முன்பு சாம்பவதி நகரை மகிஷ்மதா என்னும் பெயர் கொண்ட ராஜா ஆண்டு வந்தான். அவனுக்கு 4 புத்திரர்கள். அவர்களில் மூத்தவனான லும்பகன் மிகவும் பாவியாகவும் துஷ்டனாகவும் விளங்கினான். பிற பெண்களின் மீது மோகம் கொண்டவனாகவும் விபச்சாரி இல்லங்களிலும் தந்தையின் செல்வத்தை விபர்த்தனமாக செலவழித்து வந்தான். தெய்வம், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் முதலிய நல்லோர்களை நித்தமும் நிந்தனை செய்வது அவன் வேலையாக இருந்து வந்தது. ராஜ்யத்தின் பிரஜைகளும் அவனின் துர்நடத்தையை கண்டு மிகவும் வேதனையுடன் இருந்தனர். இளவரசனானதால் அனைவரும் பொறுமையுடன் அவனின் அராஜகத்தை வேறு வழியின்றி சகித்து வந்தனர். ராஜாவிடத்தில் சென்று இளவரசனின் நடத்தையை பற்றி முறையீடு செய்ய யாருக்கும் துணிச்சல் இல்லாமல் இருந்தது. ஆனால் இம்மாதிரியான தீய செயல்களை நெடுநாட்கள் மறைக்க இயலாது. அதுபோல் இளவரசன் லும்பகனின் துர்நடத்தை, அவனின் அராஜகம் எல்லாம் ராஜா மகிஷ்மதாவுக்கு தெரிய வந்தது. அதை அறிந்ததும் ராஜா மகிஷ்மதா மிகவும் கோபம் அடைந்து தன் மைந்தன் லும்பகனை தன் நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டான். தந்தையே மகனை வெளியேற்றியதைக் கண்டு மற்றவரும் அவனை ஒதுக்கி வைத்தனர். என்ன செய்வது, எங்கு செல்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான். முடிவாக இரவில் தந்தையின் நகரமான சம்பவதி நகரில் திருடுவது, கொள்ளையடிப்பது என்று முடிவெடுத்தான். பகலில் ராஜ்யத்தை விட்டு வெளியில் இருந்தான். இரவில் நகருக்குள் சென்று திருடுவது மற்றும் பிற தீய செயல்களை செய்து வந்தான். இரவில் நாட்டின் பிரஜைகளை அடித்தும் துன்புறுத்தியும் வந்தான். வனத்தில் எவருக்கும் கெடுதல் இழைக்காமல் சாதுவான பசு பிராணிகளை கொன்று புசித்து வந்தான். சில சமயம் இரவில் திருடும்போது மாட்டிக்கொண்டாலும் காவல்காரர்கள் ராஜ பயத்தால் அவனை பிடிக்காமல் தப்பவிட்டனர். சில சமயம் நாம் அறியாமல் செய்யும் செயல் நம்மை பகவானின் அருள் கிருபைக்கு பாத்திரமாக்கும். அப்படி ஒரு சம்பவம் இளவரசன் லும்பகனின் வாழ்விலும் நடந்தது. அவன் எந்த வனத்தில் வசித்து வந்தானோ அது பகவானுக்கு மிகவும் பிரியமான வனமாகும். அந்த வனத்தில் மிகவும் பழமையான ஒரு அரச மரம் இருந்தது. அந்த வனத்தை மக்கள்
தெய்வங்களின் வசிப்பிடமாக நினைத்து வந்தனர். அந்த பழமையான அரசமரத்தின் கீழ் மகா பாவியான இளவரசன் லும்பகன் வசித்து வந்தான். சில நாட்கள் கழித்து மார்கழி மாதத்தில் கிருஷ்ணபட்ச தசமி திதி அன்று உடுக்க உடையில்லாமல் குளிர் தாங்காது லும்பகன் மரத்தின் கீழ் மூர்ச்சை அடைந்தான். குளிரை தாங்க இயலாது அவன் கை கால்கள் விரைத்து கொண்டன. அன்று இரவை மிகவும் கஷ்டத்துடன் கழித்தான். காலையில் சூரியன் வந்த பின்னரும் அவனின் மயக்கம் தெளியவில்லை. அவன் அப்படியே விழுந்து கிடந்தான். அன்று ஏகாதசி. அன்றைய தினம் மத்தியானம் வரை துர்நடத்தை கொண்ட லும்பகன் மயக்கத்தில் விழுந்து கிடந்தான். மத்தியான வேளையில் சூரியன் உச்சியில் வந்ததும் சூரிய கதிர்கள் உடம்பில் பட சிறிது நேரம் கழித்து மயக்கத்தில் இருந்து விழித்து எழுந்தான். தட்டுத்தடுமாறி எழுந்து பசி மயக்கம் கண்களை இருட்ட விழுந்து எழுந்து உணவை தேடி அழைந்தான். அன்று பிராணிகளை கொல்ல சக்தி இல்லாததால் வனத்தில் கீழே விழுந்து கிடந்த கனிகளை சேகரித்து எடுத்துக்கொண்டு அரச மரத்தின் கீழ் வந்தான். அந்த சமயத்தில் சூரிய அஸ்தமனம் ஆரம்பமாக இருந்தது. பசியால் வாடினாலும் கனிகளை உண்ணாமல் இருந்தான். நித்தமும் பிராணிகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உண்டு வந்த இளவரசன் லும்பகனுக்கு கனிகள் உண்பது எவ்வித சுவையும் அளிக்கவில்லை. ஆகவே கனிகள் உண்பதற்கு விருப்பமில்லாமல் இருந்தான். அவன் அந்த கனிகளை அரசமரத்தின் கீழ் வைத்துவிட்டு மிகவும் வருத்தத்துடன், ஹே பகவானே, இந்த கனிகளை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன். இக்கனிகளால் நீ திருப்தி அடைவாய் என்று கூறிவிட்டு அழ ஆரம்பித்தான். இரவு அவனுக்கு நித்திரை வரவில்லை. இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தான். இப்படியாக மகா பாவியான இளவரசன் லும்பகன் தன்னை அறியாமல் சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அவன் இரவெல்லாம் கண் விழித்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததைக் கண்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் ஆனந்தமடைந்து அவனின் அனைத்து பாவங்களையும் அழித்து துர்க்கர்மாக்களிலிருந்து அவனை விடுவித்தார். காலையில் அழகான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திவ்ய ரதமானது அவன் முன் வந்து நின்றது. அச்சமயம் ஆகாயத்திலிருந்து அசிரீரி, ஹே ராஜபுத்திரனே, பகவான் நாராயணனின் அருளால் உன் அனைத்து பாவங்களும் அளிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது நீ உன் தந்தையார் வசம் சென்று ராஜ்யத்தை ஏற்று நடத்து என்று சொல்லியது. இளவரசன் லும்பகன் ஆகாயத்தில் அசிரீரி உரைத்ததை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து, ஹே பகவானே, உனக்கு என் வந்தனம், உன் திருநாமத்திற்கு என் வந்தனம், ஜெய் ஜெய் நாராயணா என்று உரத்த குரலில் கூறினான். பின்னர் ரதத்தில் இருந்த அழகிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு தன் தந்தையாரை அடைந்தான். தன் தந்தையிடம் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். நடந்தவற்றை அறிந்து மிகவும் மகிழ்ந்த ராஜா மகிஷ்மதா இளவரசன் லும்பகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம் சென்றான். இளவரசன் லும்பகன் ராஜ்யத்தை மிகவும் செம்மையாக சாஸ்திரங்கள் கூறிய வழியில் ஆண்டு வந்தான். அவன் மனைவி மற்றும் பிள்ளைகளும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் பரம பக்தர்களாக மாறினர். லும்பகனும் நன்கு ஆட்சி புரிந்து வனப்பிரஸ்தம் செய்யும் வேளை வந்ததும் நாட்டை தன் மகனின் கையில் ஒப்படைத்துவிட்டு வனவாசம் பூண்டான். அங்கு நித்தமும் பஜனை, கீர்த்தனை, ஜபம் என்று பகவானின் தியானத்தில் கழித்தான். முடிவில் பரமபதத்தை அடைந்தான். ஹே அர்ஜுனா, எவர் ஒருவர் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் இந்த சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கின்றாரோ அவரின் அனைத்து பாவங்களும் அழிய பெறுவதுடன் முடிவில் முக்தியையும் அடைவர். இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை பிறர் சொல்லி கேட்பதாலோ அல்லது படிப்பதாலோ ராஜசூய யாகம் செய்த பலன் கிட்டும் என்று அருளினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.